சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிற கருத்து இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. அரசியலமைப்பில் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதற்கான ஏற்பாடு இல்லை என்று தினக்குரல் பத்திரிகை இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறது. அதே நேரத்தில் தமிழன் பத்திரிகையிலும் ஒரு தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. தேர்தல் தொடர்பில் தீர்மானம் இல்லை, சந்திரிகா தெரிவிப்பு என்பதுவே இந்த செய்தியாக அமைகிறது. ஜேவிபி தரப்பு முன்னாள் ஜனாதிபதிகள் அனைவரும் ஒன்றிணைந்து எங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தினை தெரிவித்திருந்த நிலையில் சந்திரிகா ரணில் ஆகியோர் இணைந்தும் செயற்படுகிற என்ற கருத்தினையும் முன்வைத்திருந்தார்கள். அது பற்றிய செய்தியை முதலில் நாங்கள் அவதானிக்கலாம். அதாவது வீரகேசரி பத்திரிகையில் இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. ரணில் சந்திரிகா இணைந்து புதிய சூழ்ச்சிக்கு முயற்சி என்பதுவே இந்த தகவலாக அமைய பெற்றிருக்கிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கவும் இணைந்து புதிய சூழ்ச்சி ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார்கள். யார் எதனை கூறினாலும் ஜனாதிபதி தேர்தல் உரிய காலத்தில் இடம்பெற வேண்டும், நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையை இல்லாது செய்வதற்கு நாமும் பல சந்தர்ப்பங்களில் ஆதரவு வழங்கியிருக்கிறோம். ஆனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அதனை அவர்களால் நிறைவேற்ற முடியாமல் போனது. எனினும் அதனை திசை காட்டியின் ஆட்சியிலேயே நீக்க முடியும் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். கம்பாவில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவரால் கூறப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் யார் எதனை கூறினாலும் ஜனாதிபதி தேர்தல் உரிய காலப்பகுதியில் இடம்பெற வேண்டும். செப்டம்பர் 17ஆம் தேதிக்கும் அக்டோபர் 17ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற வேண்டும். நாட்டின் அரசமைப்புக்கு அமைய தேர்தலை நடத்த தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை நீக்கப்பட உள்ளதாக பரவலாக பேசப்படுகிறது. இவை அனைத்தும் ரணில் விக்ரமசிங்க மற்றும் சந்திரிகா குமாரதுங்கவின் சூழ்ச்சியாகும். தற்போது குறித்த இருவரும் முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரியனுடன் இணைந்து இந்த சதி திட்டத்தை முன்னெடுத்துச் செல்ல பார்க்கிறார்கள். வரலாற்றில் இதுபோன்ற பல சம்பவங்களை நாம் பார்த்திருக்கிறோம். நாட்டின் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை இல்லாமல் செய்ய நாமும் பல்வேறு தலைவர்களுக்கு ஆதரவு வழங்கி இருக்கிறோம். ஆனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அதனை அவர்களால் நிறைவேற்ற முடியாமல் போனது. எனவே எதிர்காலத்திலும் இவர்களின் பொய்யான வாக்குறுதிகளுக்கு மக்கள் ஏமாறப் போவதில்லை. உண்மையில் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட அதிகார முறைமையை திசை காட்டி ஆட்சியிலேயே நீக்கப்படும் என்ற கருத்தினை அவர் இவ்வாறு கூறியிருக்கும். இந்த கட்சியின் சின்னம் நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் எம்மால் மாத்திரமே இதனை செய்ய முடியும் என்ற கருத்தினை விஜித ஹேரத் அவர்கள் இவ்வாறு வலியுறுத்தி கூறியிருக்கிற நிலையில் சந்திரிகா பண்டாரநாயக்க குறிப்பிட்டிருக்கிற கருத்து இவ்வாறு வெளியாகிறது. ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்காக அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்பாடுகள் எதுவும் இல்லை என்ற கருத்தினை அவர் வலியுறுத்தி இருக்கிறார். ஐக்கிய குடியரசு முன்னணி புதன்கிழமை கொழும்பில் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களால் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவினால் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது பற்றி அவர் கூறுகையில் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை நீக்கப்படும் என்ற ஊகங்களுக்கு மத்தியிலும் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என அண்மையில் ஜனாதிபதி அலுவலகம் வழங்கிய உறுதிமொழி தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் விளக்கமளிக்க மறுத்திருக்கிறார். ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க முடியாது என்றுதான் என்னால் கூற முடியும் என்று அவரால் கூறப்பட்டிருக்கிற செய்திகள் தரப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் பொதுஜன ஐக்கிய முன்னணியின் தலைமைத்துவத்தை தான் ஏற்கப் போவதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியிட்டிருந்ததாலும் அது தொடர்பில் இதுவரையில் எந்த ஒரு தீர்மானத்தினையும் தான் எடுக்கவில்லை என்றும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவினால் இன்னும் ஒரு கருத்து இது தொடர்பில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் அவர் கூறும்போது நாட்டில் அடுத்து இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவளிப்பது தொடர்பிலும் தான் எந்த ஒரு இறுதி தீர்மானத்தையும் எடுக்கவில்லை என்பதையும் அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். மேலும் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளர்கள் பலருக்கு நான் ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவித்து கடந்த சில தினங்களாக ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் முற்றிலும் தவறானவையாகும். எந்த ஒரு வேட்பாளருக்கும் ஆதரவளிக்க இதுவரையில் நாம் தீர்மானிக்கவில்லை. மேலும் பொதுஜன ஐக்கிய முன்னணியின் தலைமைத்துவத்தை நான் பொறுப்பேற்கப் போவதாக செய்திகள் வெளியிடப்பட்டாலும் அது தொடர்பிலும் நான் இதுவரையில் எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுக்கவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளதாகவும் ஊடகப் பிரிவு சுட்டிக்காட்டியிருக்கிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் அங்கத்துவத்தை பெற வேண்டும், அதனோடு இணைந்து செயற்பட வேண்டும் என்ற விருப்பத்தோடு இருக்கிற சந்திரிகா குமாரதுங்க பொதுஜன ஐக்கிய முன்னணியின் தலைமைத்துவத்தை வழங்கினால் ஏற்காமல் இருப்பாரா? இதனை யார் தான் ஏற்றுக்கொள்வார்கள்? எனவே அவர் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார். இப்போதைக்கு இந்த விடயம் குறித்து தன்னுடைய மறைமுகமான கருத்தினை அவர் இவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதுவே இந்த செய்தியாக அமைகிறது.